புரட்சி போராளிகள்னு அழைக்கக்கூடிய சூர்யா, சத்யராஜ், இவங்கெல்லாம் அந்த வெனிஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் அவ்வளோ ட்வீட்டு, அவ்வளோ பக்கமாக அறிக்கை, எங்கே பார்த்தாலும் பேசினாங்க. இப்போ யாருமே இல்லை. கேட்டால் ஐஸ்லாண்டில் டூர் போயிருக்காங்க, எல்லாம் அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்களே சார். அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது, பேசாததுக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? இப்படி சொல்லணே இல்லைன்னா பேசுகிறதுக்கும் காசு, பேசாததுக்கும் காசு. என்ன திங்க போகிறாங்களா அந்த காசை? நல்லா சுகர் 400 ஆச்சுன்னா 2 இட்லி அந்த இதுதான் கூழு தான், அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டான். ஒரு பாட்டு வரும்ல, ஒரு ஜான்னு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன், இங்கே வந்து நிற்கிறேன்னு. பசிக்கு கூட அதை பண்ணலாம் சார். ஏன்னா பகட்டுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு நாங்கள் சொல்கிறது? நாளைக்கு என் பொண்ணு கேட்கல, எப்பா நீலாம் சோறத்தானே தின்ன, படுகொலை இருந்த போது நீ நல்லா தானே இருந்த, ஒன்றுமே பேசலையே அப்படின்னு கேட்டுரும். அப்படிதுக்காக நான் பேசினேன். இப்போ அவன்லாம் ஒரு 4 வார்த்தை நம்ம சிஎம் நல்லா ஆட்சி பண்ணுற 4 வார்த்தை சொல்லுவேன். பிரகாஷ்ராஜ் கருவம் முடிச்சவங்களாம் அப்படி ஆகிட்டானுங்க சார். சத்யராஜ்லாம் ஏன் சார் பாவம் அந்த ஆளை போய். அவங்க இப்போ பொண்ணுமே இப்போ உள்ளே வந்திருக்காங்க. ஆமாம், பொண்ணு ஒரு இடத்துல இது பண்ணிக்கிறாரு, இவர் ஒரு இடத்துல இருக்கார். ஏதோ ஒரு பெனிஃபிட் தானே. இதில் வேறு எனக்கு என்ன கடுப்புன்னா, நீ எதாவது பேசிட்டு போ, வாங்குகிற காசுக்கு எதாவது பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அவர்களை விட்டால் வேறு வழி இல்லை, அவர்கள் தான் நல்லவர்கள்னு நீ நினச்சின்னா கூட பேசு. சும்மா போகும்போது ஒரு இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்தக்கூடாது. என்னது ஏதோ சீமானை பார்த்து சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம், சாதியை சொல்கிறவங்கள வச்சு எப்படி தமிழ் தேசியம்? இவர் கேட்டால் இவர் புரட்சி தமிழர். என் புள்ள இருந்தால் கூட செக்யூரிட்டி வேலை செஞ்சு அவர் வாழ்நாளில் 50 லட்சம் சம்பாதிச்சிருக்க முடியாது. பரவாயில்ல கொடுத்துருங்க சாமி, நல்லது தான் அப்படின்னு ஒத்துக்கினாங்களா? சொல்கிறீங்க பணம் இருந்தால் எல்லாம் முடிஞ்சிருன்னு. மயிருக்கு சமானம்டா என் காசுன்ற மாதிரி. நான் அந்த விஷயத்துக்கு சொல்ல, பொதுவாக மயிருக்கு சமானம் காசு. என்ன காசு வந்து சார், காசு தேவைதான், எல்லாத்துக்கும் காசே வந்து ஆயிடுமா? செந்தில் பாலாஜிக்கிட்ட இல்லாத பணமா சார்? மூத்திரம் பையில அந்த மூத்திரத்தை தட்டுதா அந்த காசு? மூத்திரம் பையில கூட டிஆர் போல தான் சொன்னார், நான் சொல்ல, நான் பொறுப்பு இல்லை. இதுக்கு தட்டுதா? எவ்வளவோ பணம் இருந்தது. பணம் அடிப்படை, பணம் தான் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்கிறோம்னா முடியவே முடியாது சார். அதனால் இவங்க அதை வச்சு இவங்க வந்து ஏதாவது சரி கட்டலாமா? அதாவது சரி நடந்து போச்சு, என்ன சொல்கிறேன், அடுத்து இந்த மாதிரி நடக்காதுன்னு உத்தரவாதம் பண்ணுற அளவுக்காவது நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்படி எடுத்துருந்தா 24 வந்திருக்காத, ஒரு 4-5 நாள் நின்றுருக்குமே. ஏய் என்னையா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நிப்பாட்டிருப்பாங்கல்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் சார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்கிறாரு. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது கூட 24 எடுக்காத்து 25 எடுக்க போறியா? சரி பார்ப்பேன், இந்த 1 வருஷம் இருக்குது இல்லை, பார்ப்போமே. நீதிபதி சொல்கிறாருல்ல, எஸ்பியை வந்து நீங்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறீங்க, வேறு யாரை நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திமுக அந்த பகுதி பொறுப்பாளர் ஒருத்தர் ஏதோ ரேட்லாம் பேசினார், சமாதானம் பேசினார்லாம் சொல்கிறாங்க. பட் அது அப்படி தான். இப்போ நம்ம இது திரும்ப ஒரு பேச்சு தான் வருது. வந்து வேங்கை வயலில் மலத்தை கலந்தது டிஜிபி வரைக்கும் சனாதானமாகி போச்சுல்ல, அதுக்கு மேலே சமூக நீதி ஆச்சுல்ல. அந்த மாதிரி தான் எஸ்பியோடு இதை முடிச்சுக்கோம் அப்படின்னு எஸ்பியோடு இன்றைக்கு முடித்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன் சார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் சார் செய்வாங்க, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அதில் கொஞ்சம் மனித நேயத்தோடு நாம் சட்டத்தின் பார்வையில் நாம் இருக்கிறோம். நம்மளை சுற்றி எல்லோரும் இன்றைக்கு வந்து நிருபர்களாக ப்ரெஸ் பீப்புளாக இருக்கிறாங்க, எல்லா கையிலும் கேமரா இருக்குது, எல்லாத்தையும் எல்லோரும் பார்க்குறான். முன்னாடினா வந்து காட்சி ஊடகங்கள் வெளிப்பட்டதுனால தான் உண்டு. இவன் போட்டு அமுக்கிட்டான்னா அமுக்குன்னு அமுக்குது தான். இன்றைக்கு நான் நினச்சேன்னா, இல்லை நீங்கள் நினச்சா, ஒரு நிமிஷம் வீடியோ உலகத்தின் ஏதோ ஒரு மூலை, கடைசி மூலை வரைக்கும் இளைய பாரத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டாராம அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி ஆகிருக்கிறதுனா, அதையும் மீறி அதையும் தாண்டி நீங்கள் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும். ஆமாம் சார், வலிக்கிட்டு விழுந்து வலிப்பு வந்து இறந்து விட்டார் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க சார். எஃப்ஐஆரில் போடுறீங்களா? அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் லூஸு
18 இடங்கள்ல காயம். இப்போ பார்த்தோம்னா பிறப்புறுப்பு, வாய், காது எல்லா பக்கம் மிளகு பொடி, மிளகாத்தூளை போட்டு வலிக்குட்டு விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டார். இது எப்படி இது? அப்போ எல்லா அதிகாரங்களையும் தாண்டி எங்களுக்கான அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களை கேள்வி கேட்பதுக்கு எவனும் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த எண்ணம் தானே இது இந்த சமூகத்துக்கு நல்லது இல்லை சார். நான் வந்து நீங்கள் கோர்ட்டு நாளைக்கு நடவடிக்கை எடுக்கும், போவோம் வரும். ஏழைகள் வெடிக்கிற கண்ணீருக்கு எவனாக இருந்தாலும் பதில் சொல்லித்தான் சார் ஆகும். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இந்த திமுக வந்து பெனிக் ஜெயராஜ் கொலைகளுக்கு நீங்கள் சொன்ன ரொம்ப பெருசாகினாங்க. இப்போ அதிமுகவும் பாஜகவும் இந்த பிரச்சனை பெருசாகாமல் வைக்கிறதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, இவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியலன்ற. இப்போ அதிமுகவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நேற்று எடப்பாடியாரெலாம் கொஞ்சம் பெருசாக இது அறிக்கைலாம் விட்டாங்க. பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிற வேலை இங்கே இல்லை. நீங்கள் உங்களுக்கு அது அரசியலாக இருக்கலாம். நான் என்னை பொறுத்தவரை இது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு பரவலாக ஆக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரியான கொடுமைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு நாளைக்கு நடக்காது. இந்த பிஜேபி கொஞ்சம் அதை கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாம், என்னன்னு தெரில. செத்தவங்க எஸ்சி கூட இல்லை, வேறு கம்யூனிட்டி தான். ஆமாம் சார், வேறு கம்யூனிட்டினே விஷயம் வருது சார். பெனிக் ஜெயராஜ் அவர்கள் வந்து கிறிஸ்துவரும் இவர் வந்து ஹிந்து அப்படின்றனால வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறன்ற மாதிரி ஒரு வாதம் போகுது சார். இல்லை, அந்த பிரிவு ஒரே பிரிவு தான். ஏன் நீங்கள் தான் இந்துக்கள் அத்தாரிட்டலாங்கிறீங்களா? ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ மாநாடுலாம் கூட்டினீங்க, 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் நீங்களே போங்களேன் ஒரு. அப்புறம் எப்படி நாங்கள் உங்களை வந்து ஓகே நம்பாளுங்க நாங்கள் பார்க்க முடியும்? என்னவோ இது எல்லாம் சகித்து கொள்ள வேண்டிய நிலையில் பல பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி சார், அப்படியே அவர் ஆத்மா சாந்தி அடைகிற அளவுக்கு அவர் போய் மண்ணுக்குள்ளே புதஞ்சாச்சு. மிக கொடுமை சார் அது. நான் திரும்ப சொல்கிறது சார், என்கவுண்டருக்கு தெரியும் சார், என்கவுண்டர் நடக்குதில்ல. காலையில் வந்து கஸ்டடி எடுக்கிறாங்கனால இன்றைக்கி முடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மன உளைச்சல்லையாக இருப்பா சார். அதே மாதிரி இந்த மாதிரி லாக்அப் டெத் பல மணி நேரம் சித்திரவதைக்கு பிறகு உயிர் எடுக்கப்படுகிறது. 1 ஷாட்டில் எடுத்துட்டா கூட பிரச்சனை இல்லை. அந்த வலிகளை யார் உணர்வார்? மக்களின் வலிகளை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். மிசா காலத்தில் என்னை வந்து அடித்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு மேடையில் பேசுகிறீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால், நம்ம ஆட்சி காலத்தில் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நான் வாங்கியிருக்கேன் போலீஸ் அடியை அப்படின்னு நினைக்கணும் இல்லை சார்? அப்போ நினைக்காதவங்களாம் அப்போ உங்களுக்கு நினைவு இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணுதில்ல? நீங்கள் சாதாரண நிலையில் இல்லையோ அப்படின்னு பல பேர் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, ஒரு உண்மைதானோ அப்படின்னு நினைக்க தோணுதில்ல? ஒரு போலீஸ் அடி வாங்கினவன் அதே மாதிரி அடி மொத்தம் வாங்கட்டும் நினைப்போமா சார்? இயற்கை தான் சார் இதுக்கு பதில் சொல்லணும்.